ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சரி ரொம்ப நாள் ஆச்சு இவங்களெல்லாம் பார்த்து ஒரு பஸ் ட்ராவல் லாக் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு ரீசன் கடி தான் நான் இன்றைக்கி திருநெல்வேலி வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா திருநெல்வேலியில் தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் மறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் திருநெல்வேலிக்கு தான் வந்திருக்கேன். ஒரு பர்டிகுலர் ரீசன் கண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஒரு 2 days வெயிட் பண்ணேன். பட் போகும்போது நாகர்கோவில் எக்ஸ்பிரஸில் தான் வந்தேன். வரும்போது நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் தான் போட்டேன். அதில் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பஸ் ட்ராவல் வாக்கில் தான் பண்ண போகிறோம். என்ன பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வாட்டி ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்பீங்கல்ல, விக்னேஷ் ஏடி. ஸோ அந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ளூ விங்ஸ் ட்ராவல்ஸில் இருக்கேன். இந்த ப்ளூ விங்ஸ் ட்ராவல்ஸோட ஆஃபீஸ் தான் இது. இங்கே தான் அவங்க போனிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு 8 மணி இங்கேருந்து ஷார்ப்பாக டிபார்ச்சர் வந்து 8 o'clock. 8 o'clock தான் நம்ம வந்து பஸ்ஸு வரப்போகுதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். 8 மணிக்கு வருது தான் பஸ் அப்படின்னாங்க. சரி ஓகே, வந்த உடனே நம்ம எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் டெஸ்க்டாப் எம்ஏலாம் பண்ணுறாங்க. நம்ம டிரைவர் நான் இன்டர்வியூ கேட்போம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. அது முதல்ல வரட்டும் பஸ்ஸு வந்தோடனே அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுதான் இந்திராநகர் போகும். அது பஸ்ஸு கொஞ்சம் நேரம் ஆகும். என்னென்ன ஆகும் எனக்கு தெரியல. ஏன்னா 8 மணிக்கு மேலே வந்துடுவாங்கன்னாங்க. இப்போதைக்கு நிறைய பஸ்லாம் வருது. இப்போதைக்கு விகேவி ட்ராவல்ஸ்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் எதுக்கு ட்ரெயினுக்கு பதிலாக எதுக்கு நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு நான் வந்து ஒரு குட்டியை ஒரு நோட் சொல்லிடுறேன். எதுக்காண்டி நான் போகிறேன்னா, ட்ரெயினில் வந்து நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்து 6th ஜனவரியே புக் பண்ணிட்டேன் ட்ரெயின். அது டிக்கெட் வந்து இன்னும் RACயில் தான் இருந்துச்சு. RACயில் பார்த்தா நான் ஒரு நேத்திக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நேத்திக்கு வரைக்கும் RAC 1 RAC 2 இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தா RAC 1 RAC 2 தான் இருந்துச்சு. அப்புறம் 11:30க்கு தக்கலில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேட்டில் கொஞ்சம் சான்சஸ் இருக்குன்னு நான் நினச்சி பார்த்தா அதுலேயே திருப்பி அதிலே தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது RAC 1 RAC 2 இருந்துச்சோ அது தெரியல எனக்கு. என்னோடய சீட்டு RAC 1 தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான் பஸ்ஸில் போட்டேன். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கிளம்புற மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வேலை மட்டும் இருந்துச்சு. சரி ஓகேனால தான் நான் இது சாட்டர்டே நைட்டு நான் கிளம்புறேன். சாட்டர்டே நைட்டு 8 o'clock. இன்றைக்கி வந்து 25th ஜனவரி. ஓகே, இப்போ இவ்வளோ தான் ஆச்சு. வேறு என்ன கூத்து நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் 1 இருந்துச்சு. சரி ஓகே, அதை வச்சு ரிலீஃப் ஆகிடும் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். RAC 1 தான் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்னா இப்போ பஸ்ஸில் போட்டுட்டேன். இப்போ பஸ்ஸுக்காண்டி தான் வெயிட்டிங். ஸோ பஸ்ஸு வந்தோடனே எல்லாரும் எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் உங்களுக்கு காட்டும்.
8:10க்கு தான் வந்துச்சு. கொஞ்சம் 5 நிமிஷம் கழித்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்டீரியர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டிட்டு இப்போ இன்டீரியர்ஸ் காட்டியிருக்கேன். இன்டீரியர்ஸ் பக்கா எம்ஜி கிளைடர்ஸோட இன்டீரியர்ஸ் தான் இது. செம்ம சூப்பராக இருக்குது. இப்போதைக்கு இப்போ என்னென்னா டிவி போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் என் பர்த்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். U9 என்னோடய சீட் நம்பர். ஸோ அங்கே ஏறிட்டு நான் சொல்கிறேன் எல்லா அமெனிட்டிஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது, நல்லா தான் ஒர்க் ஆகுது. அண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லக்கேஜ் ஹோல்டர் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டிவி கொடுத்துருக்காங்க. டிவி ஒர்க் ஆக தான் செய்யுது. இப்போ அமரன் படம் போட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் விக்னேஷ் T80 ட்ராவல்னு போட்டிருக்காங்க. அவங்களோட வெப்சைட் ப்ளஸ் ஃபோன் நம்பர் ப்ளஸ் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு ஒரு கீழே ஒரு நோட்டீஸ் போடும். அப்புறம் அந்த மூவி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ்டாக தான் இருந்துச்சு, நல்லா சில்கி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட் இருக்குது, ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் எல்லா அமெனிட்டிஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பஸ்ஸோட ஃபேர் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 999 rupees. ஒரு ஆளுக்கு 999 rupees. திருநெல்வேலியிலேருந்து பெங்களூர் வரைக்கும். நான் ஆக்சுவலி திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பெங்களூர் மடிவாளம் தான் இறங்குறேன். ஸோ அவ்வளோ ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி தான் நான் புக் பண்ணேன். இன்றைக்கி காலையில் தான் ஒரு புக் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி தான் சொன்ன அந்த டிக்கெட்டு RX தான் இருந்துச்சு. அதனால தான் இப்போ பஸ்ஸில் புக் பண்ணி ஃபேர் 999 ஆச்சு. இதுவும் குறிப்பாக சொன்னோன்னா பஸ்ஸு ஃபுல்லு. ஏன்னா இது பீக் டைம் வேறு ஆகுது, அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே வேறு. ஸோ அதனால் நிறைய புக் பண்ணிட்டாங்க. நான் இருக்கிறது இந்த பர்த் இருந்துச்சு, அப்புறம் பின்னாடி இருக்கிற பர்த்தெல்லாம் இருந்துச்சு. சரி, இந்த பர்த்துனால தான் நான் இந்த பர்த் எடுத்தேன். ஸோ இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ரெஸ்ட் ஆஃப் எடுப்பாங்க. அண்டு கிளம்பிட்டாங்க சொல்லிட்ட முன்னாடியே. இப்போ தான் ஹைவேஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, திருநெல்வேலி தாண்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பிரேக் எங்கே நிற்கிறாங்க, மோஸ்ட்லி விருதுநகர் பக்கத்தில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல சாப்பிட்டுடுது, எனக்கு பசிக்கு இருக்குது, முதல்ல சாப்பிட்ருக்கோம். ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்கு நிறுத்தியிருக்காங்க. ஹோட்டல் பாலாஜி, ஸ்ரீ பாலாஜி பவன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஓவர்வியூ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த ஹோட்டலில் தான் நின்னாங்க. ஸோ அதில் தான் போனாங்க. ரெஸ்ட் ரூம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் பஸ் சொல்லவே வேண்டாம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஒரு கோயில்பட்டி பக்கத்தில் சாலைப்புதூர் டோல் பிளாசாக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி பவன். அடுத்து 3:30க்கு பார்த்தீங்கன்னா தர்மபுரி பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் நிறுத்தியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் நிறுத்துவாங்களாம். அங்கேயும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல டிரைவர் இன்டர்வியூ கேட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். மார்னிங் கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:45 ஆகுது. அண்டு அங்கிள் சொன்ன மாதிரி
அங்கிள் சொல்லுவோம், அண்ணன் சொல்லுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு டீ பிரேக் நிறுத்தியிருக்காங்க தர்மபுரி பக்கத்தில். ஒரு என்னமோ ஒரு டீ பிரேக் நிறுத்தியிருக்காங்க. ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிக்கலாம், ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் போய்க்கலாம். ஒரு லோக்கலெல்லாம் நல்லா சூப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் தான். அண்ட் வண்டி வா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் தூங்கும் போது எனக்கு அந்த ஜர்க்கே ஃபீல் ஆகலை. ஒன்றும் நிறுத்தும் போது அது சடனாக ஒரு வரும்ல, இப்பொழுதும் நம்ம எல்லா பஸ்ஸில் வரும்ல, ஒன்றுமே அப்படி இல்லை. நீங்கள் தூங்கலாம், நல்லா தூங்கலாம். நான் அவ்வளோ செமையாக தூங்கியிருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக நான் அப்போ போன அங்கிளுக்கு அண்ணாங்கிட்டே கேட்டுட்டேன், நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாமா, ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இன்டர்வியூ எடுக்கலாமான்னு தாராளமாக தயக்கம் தந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ டீ பிரேக்கில் இருக்கணும்னால அதனால் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இன்டர்வியூ காட்டுறவங்களுக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வண்டி எவ்வளோ ஸ்பீட் போகிறாங்க அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கேட்கலாம். கேட்டுட்டு நாளைக்கு காலையில் பெங்களூர் மடிவாளா ஆக்சுவலாக நம்ம பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டு அங்கே 6:45க்கு ரீச் ஆகும்னு சொல்லிருக்கு. பட் இதெல்லாம் 6:45க்குலாம் கண்டிப்பாக இது ரீச் ஆயிடும். ஸோ பார்ப்போம் 6:45க்கு ரீச் ஆனான்னு பார்ப்போம்.
ஸோ கைஸ் வந்தாச்சு நம்ம ஊர் பெங்களூர் ஃபுல்லாக வந்தாச்சு. வீடு ஃபுல்லாக காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நைட் டைட்டில் தான் நான் நல்லா எடுக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பஸ் வீடியோ. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா, இறங்குனேன் என் பஸ்ஸில் இறங்கினேன். சாட்டர்டே எங்கள் அம்மாவோட ஃபோன் வந்து பஸ்ஸில் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் சட்டுப்புடி அவங்க போய் ஃபஸ்ட்டு கலாசிபாளையத்துக்கு போனோம். கலாசிபாளையத்துக்கு போயிட்டானா அங்கே வந்து கொஞ்ச நேரம் தான் நின்றுட்டு போயிடுச்சான். அடுத்து டிஆர்பிக்கு போனோம். டிஆர்பின்னு ஏதோ ஒன்று டிப்போட்டு அங்கே போனோம். அங்கேயும் இல்லையாமா. அப்புறம் அவங்க வந்து விக்னேஷ் டாட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு என்ன கேட்டாங்கன்னா, எங்கே எல்லாம் உங்கள் பஸ்ஸஸ்லாம் நிற்கும் அப்படின்னாங்க. மெயின்டெனன்ஸ்காண்டி இது அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க மைசூர் ரோட்டில் தான் நிற்கும் அப்படின்னாங்க. அப்படியே ஃபுல்லாக அங்கே போய் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் ஃபோன் தொலைச்சிட்டோம், பஸ்ஸில் வச்சிட்டோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதா வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. அவங்க டிரைவரு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன். என் டிரைவர் நல்லா தான் சொன்னாங்க. லல்லா பற்றி என்னை பற்றி நீங்கள் நல்லா யூடியூப் எடுப்பா, இல்லை ஃபுல்லாக எல்லோரும் பார்க்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப தயக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் நிறுத்தும் போது 2 ரெஸ்ட் ரூம்லுமே நல்லா பேசினாங்க. என் ஃபோன் நம்பர் கூட தந்துட்டு இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாலாம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க, ஏன்னு தெரியல, அது ஃபோனுக்கு ஒரு எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை பற்றி நீங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு. பட் இப்போ எனக்கு ஒரு கிளியர் மைண்ட் இருந்துச்சு. விக்னேஷ் டாட் பஸ்ஸஸ்லாம் எப்பொழுதும் மைசூரில் தான் நிற்கும் அப்படின்னு போனோம். அண்டு ஆட்டோ பிடிக்கணுன்னு அவர் அண்ணா இருந்தாங்க. ஆட்டோ அண்ணாவும் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. என்னை எல்லா டிப்போட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விக்னேஷ் டாட்டை தேடி பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு ஆக்சுவலி அந்த பஸ் நம்பர் தெரியும். ஆனால் ஆக்சுவலாக அந்த டிரைவரோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த டிரைவரோட நம்பர் மெசேஜெல்லாம் அந்த ஃபோனில் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோனை ஆல்ரெடி தொலைஞ்சு போயிடுச்சு, எப்படின்னு தெரியல, தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஆனால் எனக்கு நம்பர் தெரியும், பஸ்ஸோட நம்பர் தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ கூட எனக்கு சாயங்காலம் கூட நான் ஒரு ப்ரோக்ராம் கண்டி போயிருந்தேன். ப்ரோக்ராம் பார்க்கும்போது விக்னேஷ் டாட் பார்த்துட்டு இருந்தேன். அது நம்ம வண்டி தான் பார்த்தேன். அப்படியே ஹாய் சொன்னேன். உங்களுக்கு தெரியல, கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பஸ் டிரைவர் கண்டக்டர் தான் இருக்கணும். ஏன்னா எல்லா பஸ்ஸுக்கும் அப்படி தான் இருக்கணும். நான் எல்லா பஸ்ஸுக்கும் தான் சொல்கிறேன். நான் எஸ்பெஷலி கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு தான் சொல்கிறேன். கவர்மெண்ட் பஸ்னால் எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி, அப்புறம் கேஎஸ்ஆர்டிசிலாம் அதெல்லாம் பர்மிஷன் தருவாங்க. இது மற்ற பஸ்ஸஸ்லாம் தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். அண்ட் பை. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஏப்ரல் மேல தான் நான் இது அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் நிறைய வேலை இருக்குதுன்னு அதனால தான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குல்ல, சரி ஓகே, அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம். பை, குட் நைட்.